अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू. நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வழியில் இருந்தவங்க தான் சக்கரை அலிசலாம். ஜெருசலத்தில் வாழ்ந்து சக்கரை அலிசலாமுக்கு ரொம்ப நாளாக குழந்தையா பார்க்கல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிற பொறுப்பு சக்கரை அலிசலாம் தான் இருந்துச்சு. அல்லாஹ் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த சீசனில் இல்லாத பழங்களையும் உணவுப் பொருட்களையும் கொடுத்து பார்த்துக்கிட்டு சக்கரை அலிசலாம் உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கேட்கும்போது அல்லா தான் கொடுத்தான், அல்லா நான் எல்லாமே கணக்கே இல்லாமல் கொடுப்போம்னு சொல்லும் போது இதை பார்த்து சக்கரை அலிசலாம் உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கேட்கும்போது அல்லா தான் கொடுத்தான், அல்லா நானா எல்லாமே கணக்கே இல்லாமல் கொடுப்பேன்னு சொல்லும்போது நான் பார்த்து சக்கரை அலிசலாம் நம்மளுக்கு ஒரு வாரிசு வந்து ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க வந்து சக்கரை அலிசலாம் அவங்க மனைவியும் இப்போ வயசாகி குழந்தை பற்றிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறனால குழந்தை பற்றிக்க முடியல. ஆனாலும் சக்கரை அலிசலாம் அல்லாட்ட தனிமையில் நம்மளுக்கு ஒரு வாரிசு வந்து துவா செய்கிறாங்க. இப்படி துவா செஞ்சாங்கன்னா என் இறைவனே உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக, நிச்சயமாக ஒரு பிரார்த்தனையை செவியே இருப்போம் என்று துவா செஞ்சாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த மகன் தான் நபி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவங்களை பற்றி சொல்ல மரியம்ல சொன்ன மாதிரி ஜக்கரே நிச்சயமாக நம்ம எதிரான கொண்ட ஒரு மகனை தான் தருவார் நற்செய்தி சொன்னேன். இந்த பேர் கொண்ட ஒரு தெரியும் இருக்கு முன்னாடி எனக்கு படிக்கணும்னு சொன்னேன். சின்ன வயசுல நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வேதத்தையும் மனசையும் கொடுத்துட்டான். இன்னும் இருக்க மனசையும் பரிசுத்த தனிமையும் கொடுத்துட்டான். ரொம்ப தன்னோட தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துறாங்க. உங்களுக்கு மாறு செஞ்சது இல்லை சும்மா இல்லை. தன்னோட தாயும் தந்தையும் குழந்தைய பிறக்கணுன்ற நிலையில இருந்து எல்லாத்துக்கு நம்பிக்கை எல்லாரும் குழந்தை பாக்கிட்டு கொடுத்துட்டாங்க. எந்த கிடைக்கிறேன்னு நினைக்கவே கூடாது. நம்பிக்கையோடு எல்லாம் உறுதியாக கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாம் தருவான்ட்டான். இல்லை வரலாறு சொல்லிடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிகுந்த இறைவ நம்பிக்கையுள்ளவராக இருந்தாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கட்டளையால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உலகத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நீங்கள் பரிசுத்தமானவராக தான் இங்கிருந்து போக. மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமான மகளை உங்களுக்கு அளிக்கப்படும் என்பதை அறிவிப்பதற்காக தான் நான் வந்தேன். எனக்கு எப்படி வந்து இருக்கும், என்னை எந்த மனிதனும் தீண்டவில்லை, நான் இந்த தப்பு செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுக்கு என் பயிற்சி ஆகிவிடும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பமான பிறகு இருந்த இடத்தோடு தூரமான இடத்துக்கு போனாங்க. ஒரு பேரிச்சம்பழ மரத்தில் அருகே பிரசவ வலி இருந்துச்சு. பேரிச்சம்பழ மரத்தின் அடியில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சத்தமிட்டு மரியமே கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு ஊற்றை ஓட வைப்பான். பேரித்த மரம் கிளையை பிடித்து கொளுத்துங்கள், உங்கள் மேலே விழும் பழுத்த பழங்களை சாப்பிடுங்கள், நீரோடை நீரை குடிங்கள், உங்கள் குழந்தையை பார்த்து கண்குளிருங்கள். இந்த மனிதர்களை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் அல்லாஹ்விற்காக நோன்பு வச்சுருக்கேன். எந்த மனிதரிடமும் நான் இன்னைக்கு பேச மாட்டேன்னு சொல்லுங்கள். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன் குழந்தையை தூக்கி கொண்டு தன் மக்களிடம் வந்தாங்க. அந்த மக்கள் நிச்சயமாக நீ தப்பான காரியத்தை செஞ்சிருன்னு சொன்னாங்க. இதை பற்றி என் குழந்தையிடம் கேளுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த மக்கள் மடியில் உள்ள குழந்தையில எப்படி நம்ம பேச முடியும், இதெல்லாம் கேட்ட அந்த குழந்தை நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கான், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்துருக்கான், நான் எங்கே இருந்தாலும் மிக்க பாக்கியவனாக ஆக்கிடுவான், நான் என்னோடய தாய்க்கு நன்றி செலுத்துவேன், தொழுகையை கடைபிடிப்பேன். என் குழந்தை பேசுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதை பற்றி மக்கள் வீணாக பேசுகிறாங்க, ஆனால் இதான் உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் கலையாட்டம் நல்ல அறிவு நேரான அறிவுக்கு நல்லா சொல்லணும். கிறிஸ்தவர்கள் ஈசாலேசத்தை கடவுள் இருந்து நம்புறாங்க. அவங்கள்ட்ட இருக்க பைபிள் இருந்து வேதமாக நம்புறாங்க. அது உண்மையில்லை, அவங்க கையாலே எழுதி அவங்க மாற்றுறாங்க. இந்தியன் வேதங்களுக்கு உண்மையான தன்மையிலே இல்லை. நம்ம சமுதாயம் ரொம்ப வேண்டிய வேதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொடுத்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்ச்சி அற்புதங்கள். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல அத்தியாயமுள்ள 40 வசனத்தில் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல அத்தியாயமுள்ள 40 வசனத்தில் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட போய் நான் அல்லாஹ் இவங்களுக்கு வந்த தூதர்களை தெரியப்படுத்துகிறாங்க, சில அத்தாட்சிகளை கொண்டு வந்துருக்குன்னு சொன்னாங்க. அதில் ஒன்றாவது களிமண்ணால் பறவை செஞ்சு அல்லாஹ் உதவி கொண்டு அதில் ஒரு நாள் பறவை மாதிரி பறந்தோம்.
ரெண்டாவது கண்ணு தெரியாதவங்களை தொழிலாளியை அல்லாஹோட உதவியை கொண்டு கொண்டு மூணாவது மரணிச்சவனுக்கு அல்லாஹோட உதவியை கொண்டு உயிர்ப்பிப்பான். நாலாவது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, உங்கள் வீட்டில் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு தெரியும்னு சொன்னாங்க. இது அனைத்தும் ஈசா நபிக்கு அல்லாஹ் வழங்கி அற்புதங்களாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தையெல்லாம் பிறந்தனால மக்கள் தப்பாக பேசினாங்க. அதனால் அல்லாஹ் அவங்க குழந்தையாக இருக்கும்போது பேசுகிற அனுபவத்தை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் உதவியை கொண்டு உயிர் கொடுத்தனால தான் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டு அல்லாஹ் அவங்களுக்கு வெளியே கொடுத்தனார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதங்களாக நிறைய விஷயம் செஞ்சாங்க. அதனால யூதர்கள் அதை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு திரும்பி நடந்துச்சு. அப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா தமஸ்கஸ்னு ஒரு மன்னர்கிட்ட போயிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொன்னாங்க. அந்த மன்னரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறதுக்கு போனாங்க. அவங்கள போய் சிலுவையில் அடைக்கப்பட்டாங்க. இன்னும் இந்த செய்தி தெரிஞ்ச ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தோழன் கூப்பிட்டு செயல்கள் யார் வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு இளைஞர் வந்தான். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப சிவனாக இருந்தனால திருப்பி ஒரு 3 தடவை கேட்டாங்க. அப்பயும் அந்த இளைஞர் தான் முன்னேறி வந்தனால இவன் தான் எனக்கு சரியா இருப்பா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ்வும் அதே மாதிரி நாடினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மரணிக்கல, அல்லாஹ் வந்து அவங்களை உயர்த்தினான். இன்னைக்கு நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அடிக்கும்போது யூதர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த அறியாத மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க தான் கிறிஸ்தவரோட கடவுள், ஏன்னா அவங்க சிலுவையில் அடிக்கப்பட்டனால அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அல்லாஹ் வந்து மனிதர்கள் சோதிக்கிறதுனால அல்லாஹ் பண்ணான். இதை பார்த்து அல்லாஹ் சூரத்துல் நிசால சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் மரியம் அவங்களோட மகன் ஈசா அவர் சிலையில் அடையப்படவும் இல்லை என்று அவர்கள் கூறினார். அவர் சிலையில் அடையவும் இல்லை, அவரை சிலையில் கொல்லப்படவும் இல்லை என்று அவர் கூறினார். அல்லாஹ் சொல்கிறார், நிச்சயமாக வரவேற்கும் மறுமைக்குரிய அத்தாட்சிகளில் அவரும் ஒரு அத்தாட்சி ஆவார். நபிசாரது வருகிறார்கள். மறுமை நாளில் பெரிய பட்டடங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகையுமே அடையாளமாகும். அந்த ஈசா சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதாக இப்போ சந்தோஷப்படுகிறார்களா? கிறிஸ்துவர்கள் நம்புனாங்கல்ல, அவங்க சிலுவையில் அறையப்படவும் இல்லை, கொல்லப்படவும் இல்லை. அந்த சிறியோட தலைநகர் டமாஸ்கஸ் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மாளிகையில் 2 வானவர்கள் ரத்தையால் தன்னோட கையை வச்சு கீழே இறங்குவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூச்சு சுவாசிக்கிற எந்த ஈர மக்களாலும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சில அடையாளம் செய்வார்கள். அதில் ஒன்று தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். 2வது சிலுவையில் எல்லாத்தையும் உடைப்பார்கள். 3வது பன்றிகளை கொள்வார்கள். பிறகு இஸ்லாத்தை மக்களுக்கு ஏற்றி வைப்பார்கள். இதில் நிறையா பேர் இஸ்லாத்துக்கு ஏற்றுப்பார்கள். இப்படி 40 வருடங்கள் இருந்து அவர் இயற்கை மரணம் அடைவார்கள். கிறிஸ்தவர்கள்லாம் கருத்தரே, அதாவது கடவுளுடைய மகன் இருக்காரு, அவர் தான் இயேசு, அதாவது ஈசா நிறுத்திருக்காங்க. ஆனால் அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, படவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகர் யாருமே இல்லை. அல்லாஹ் தலை வணக்கத்துக்கு நிகர் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியாக வாழ்ந்து மரணிக்கணும். அல்லாஹ் நம்மளால் தீர்க்கானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.